அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூ. பால் ராயல்ஸ் vs எம்ஏ கேப் டவுன். அட் பால் பீடாக், வெல்கம் டு த ஷோ. கிட்டத்தட்ட நிறைய நம்ம சொல்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. எம்ஐ பாருங்க, நீங்க ஒரு ஓப்பனர் சொன்னீங்க, நான் ஒரு ஓப்பனர் சொன்னேன், ரெண்டு பேருமே அடிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த மேட்சுக்கும் அக்கு வேற ஆண் வேற. புட்டு புட்டு வைங்க பீடாக், வெல்கம் டு த ஷோ. எல்லாம் நடக்குதுன்றீங்க. ஜேஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஜெயிக்கணுங்க. அது ஜெயிச்சா போறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மத்ததெல்லாம் நடக்குதுன்றத பத்தி கவலையே இல்லை. இப்போ வந்து பால்ல அதே மாதிரி எந்த மாதிரி ஒரு பால்லன்னா ஈவினிங் கேமு. அதாவது ஜேஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடின கேமு. அந்த ஒரு வென்யூ இது. இப்போ வந்து டொமஸ்டிக் மேட்ச்ல 9 மேட்ச்ல 6 ஜெயிச்சிருக்காங்க டீம் பேட்டிங் செகண்ட். 67% வின்னிங் சக்சஸ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 209 ஃபார் 2. 2018ல ஜோசி ஸ்டார்ஸ் வர்சஸ் பால் ராக்ஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 202 பால் ராக்ஸ் வர்சஸ் ஸ்பார்டன்ஸ் இன் 2018. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 161. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 179. அப்படிங்கும்போது பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 8.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.72. இப்ப பேஸ் பவுலர்ஸ் 59% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 41% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா இவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. பாலோட ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 9 overs 57 runs, ஒரே ஒரு விக்கெட் தான். ஆனா ஒன்லி க்ளோஸ் டு 6 ரன் அ பால், 6 எக்கானமி. இவங்க பாத்தீங்கன்னா 6.1 overs 31 runs, 2 wickets. ஆனா வந்துட்டு ஸ்பின்னர்ஸை வச்சு ஓபன் பண்ணல. அப்படியும் பாருங்க, டீம் வின்னிங் த டாஸ் ஃபீல்டட் 7 out of 9 times. நீங்க பாத்துக்கோங்க. டீம் லூசிங் லெஸ் விக்கெட்ஸ் ஃப்ரம் 7 to 12. ஒரு கேம் கூட இங்க தோத்தது கிடையாது. ராயல்ஸும் 2 விக்கெட் விட்டாங்க, ஜேஎஸ்கேவும் 2 விக்கெட் விட்டாங்க. ஆனா ஜேஎஸ்கே வந்துட்டு 30 for 3 in 5.2 overs. அங்கேயே கேம் க்ளோஸ் ஆயிடுச்சு. டீம் விச் ஸ்கோர்ஸ் மோர் ரன்ஸ் இன் பவர் பிளே ஹேவன்ட் லாஸ்ட் அ சிங்கிள் கேம். ஜேஎஸ்கே 33 for 3, ராயல்ஸ் 60 for 1. ஏன்னா முதல்ல ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறம் பிரீஸ் செட்டில் ஆகும்போது ஈஸியா இருக்கும் போது பட்லர் என்னன்றத காமிச்சாரு. லீஸ்ட் ஸ்கோரிங் பவுண்டரிஸ் வென்யூ ஃப்ரம் 12 to 20 இன் சவுத் ஆப்பிரிக்கா, அதுவும் தெரிஞ்சுது. ஜேஎஸ்கேவோட இன்னிங்ஸ்ல 48 டாட் பால்ஸ் ஆன் ஆவரேஜ் போத் த இன்னிங்ஸ். எவ்வளவு டாட் பால்ஸ் ஜேஎஸ்கே ஆனாங்க. ஸோ இங்க 180 ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். 130 அடிச்சா ஜெயிக்க முடியாது. T20 கிரிக்கெட் எவால்வ் ஆயிடுச்சு. 6 ஓவர்ல 55 for 2 ரிஸ்க் எடுத்து அடிக்கணும். ஜேஎஸ்கே 33 for 3. 7 to 10ல பாத்தீங்கன்னா 30 ஃபார் நோ லாஸ் இருக்கணும். 85 for 2. இந்த 10 ஓவர்ல இங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அப்புறம் 11 to 15 அப்படியே 8 to 9 runs அண்ட் ஓவர். 125, 130 for 4. 50 ரன் டார்கெட் பண்ணுங்க கடைசி 5 ஓவர்ல. ஏன்னா பெரிய பவுண்டரிஸ். இந்த லாஜிக் போனீங்கன்னா 180, 185 வந்தா டெஃபினெட்லி யூ கேன் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர். இப்ப ராயல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், இந்த தடவையும் நான் சொல்லுவேன், இந்த ஃபேபியன் ஏலன் போலிங் போடலைன்னா அவர் பேட்ஸ்மேனா ஆட முடியாது. அது ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றேன். பட் ஓகே, எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஒப்பீனியன். நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். அவர் நியூ பால்லே எங்களோட போடலாம்ல, நியூ பால்லே போடுவார்ல டைட்டா. ஏங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க, நீங்க நியூ பால்ல போடலாங்கன்றீங்க. போலிங் கையை சுத்துறதுக்கு பாவம், வார்மப்ல கூட போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவர் எப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர். அவர் 2 ஓவர் ஏமாத்தி போடுவார், கடைசியில வந்து அடிப்பாரு. அப்படிங்கும் போது அவர் நீங்க போலரா யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ கன்வென்ஷனல் லோர்கன் டக்கர். இப்ப அதுதான் வந்து போன மேட்ச் ஆச்சு அவங்களுக்கு. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு ஜேசன் ராய். அதுக்கப்புறம் வந்து டப்பு டேவிட் மில்லர்ல அவுட் ஆன உடனே அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. லோர் கண்டக்டர் மாதிரி ஒரு ஆள் போன மேட்ச் இருந்திருந்தாருன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பிரபாதாலாம் 5 6 6 பால்ல அடிச்சுட்டு யூ லாஸ்ட் யுவர் வே. அங்க 190 நான் ஒரு ட்வீட் பண்ணோம், 190 அடிக்கணும், 190 அடிக்கலன்னா சான்ஸ் இல்லைன்னு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் 5 ஓவர்ல 63 ரன் வந்துட்டு சக்கம் டு 173. அந்த 17 ரன் 18 ரன் எப்படி கூட வரும்? அது லோக்கல் டக்கர் மாதிரி ஒரு ஆள் அந்த ஸ்டார்ட்டை கன்சாலிடேட் பண்ணி கடைசியில அடிச்சா உங்களுக்கு வந்திருக்கும். அங்கதான் போச்சு. பட் இவங்க எப்படி பிளேயிங்ல திருப்பியும் போவாங்கன்னா ஜேசன் ராய், ஜோஸ் பட்லர், வியான் லப்பே, டேவிட் மில்லர், மிச் வேம் பியூரன், ஃபேபியன் ஆலன், ஆண்டிலே பெக்லுபாயு, பியான் ஃபார்டேன், லுங்கி எங்கிடி, ஓபேட் மெக்காயின், தப்ரேஷ் ஷாம்சி. நான் சொல்றேன் லோர்கன் டக்கர் ஆடணும் அப்படின்னு. பட் ஃபைனலி ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ மும்பை பாத்தீங்கன்னா நுவான் துஷாரா ஹஸ் அரைவ்ட். அந்த சீரீஸ் முடிஞ்சு போயிடுச்சு ஜிம்பாப்வே. இது அவர் வந்துட்டாரு. அதனால இவங்க ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஒலி ஸ்டோன் வில் பி அவுட் அண்ட் நுவன் துஷாரா வில் பி இன். ஸோ டேக்கிங் தட் இன் டு கன்சிடரேஷன், அவங்களோட இது பிளேயிங்ல பாத்தீங்கன்னா ரசீப் ஆண்டர்சன், ரயன் ரிக்கில்டன், அவுட் ஆஃப் ஃபார்ம் டிவால் பிரேவிஸ் பட் டேலண்டட், லியம் லிவிங்ஸ்டோன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன்
பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம், லேகியம் தான் நிறைய நடக்குது. ஆனா கைரன் லேகியமா தான் பொலாட் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? கைரன் பொலாட் அவனுக்கு ஆப்ஷன் இல்ல சார் வெளியில. டாம் பேண்டன் ஒரு விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கிறிஸ் பெஞ்சமின் ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர். உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்ப நீங்க வந்து லிவிங் ஸ்டோனை எடுக்கணும்னா அவர் 2-3 ஓவர் போடுறாரு, ரன் கொடுக்குறாரோ இல்லையோ அடுத்த விஷயம். ஒரு ஆல்ரவுண்டர் ஆடுறாரு போது உங்களுக்கு வெளியே ஆளே கிடையாது. நீங்க யாரை எடுத்தீங்க? யாருமே எடுக்க முடியாது. அதனால லிவிங்ஸ்டன் at 4, பொலார்ட் at 5, சாம் கரன், கார்னர் எஸ்தரூசன், ஜார்ஜ் லிண்டே, ககிசோ ரபாதா, என்ன பொறுத்த வரைக்கும் நுவான் துஷாரா அண்ட் தாமஸ் கேபர். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 55 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஜேசன் ராய், ஜாஸ் பட்லர், விஹான் லப்பே கொஞ்சம் ஸ்லோவா ஆடுவாரு. டேவிட் மில்லர், டக்கர் ஆடலன்னா டக்கர் ஆடினாரும் அவரும் ஸ்லோவா தான் ஆடுவாரு. டேவிட் மில்லரும் இட் டேக்ஸ் டைம் அப்படிங்கும் போது இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஜேசன் ராய் அண்ட் ஜாஸ் பட்லர். இங்க பாத்தீங்கன்னா ஸ்லோ பிச் வேற. ரசி வாண்டதுசன் இன்ஃபார்ம், ரசி வாண்டதுசன் இன்ஃபார்ம், ரயன் ரிக்கிள்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம், டிவால் பிரேவிஸ், லியம் லிவிங்ஸ்டோன் வந்துட்டு பட்டாபாகியம் படாட்டிலையும் ஆனா பட்டுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் இருக்கும்போது the top 4 advantage to get to 55 for 2 in an explosive manner that edge is definitely with Mumbai Cape Town. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் அப்படிங்கும் போது இங்க so you consider it's going to be Fabian Allen, that's what they are going in. டேவிட் மில்லர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேங்க். மிச்சி வாம்பியூரன் செம பிளேயர், ஸ்டில் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேபியன் ஆலன் எனக்கு தெரியல, பெரிய பவுண்டரி, எனக்கு ஐ ஒன்ட் பிளே இம். அப்புறம் ஹேண்டில் எஃபெக்ட் வாயோ தெரியாது, டியான் ஃபார்டேன் தெரியாது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைரன் பொலாட், ஈவன் தோ இட்ஸ் நாட் த சேம், பட் வாட் எவர் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ், யூ கேன் டேமேஜ் யூ. சாம் கரன் ஒரு 25 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. கார்னர் எஸ்தரூசன் இஸ் a சூப்பர் பிளேயர். ஒரு யங்ஸ்டர் ஜார்ஜ் லிண்டே கேன் பேட், ககிசோ ரபாதா கேன் ஆல்சோ ஸ்லாக், தாமஸ் கேபர் கேன் ஆல்சோ பேட்டுங்கும் போது அந்த எட்ஜும் மும்பை கேப் டவுனுக்கு இருக்கு. கோஸ்டல் ஏரியால ஆல்வேஸ் ஐ வில் டெல் யூ ஒன் திங், 3 பவுலர் யாரு உங்களுக்கு 27 ரன் கொடுப்பாங்க? தாமஸ் கேபர் போடலாம், அன்னைக்கு இந்த சூப்பர் பவுலர் அவரு. கரெக்டா விழுந்துடுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a difficult கஸ்டமர். நுவான் துஷாரா ஆடினா ஐ வில் பேக் ஹிம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்சோ சம்மர் லைக் ஜார்ஜ் லிண்டே கேன் ஆல்சோ பி எஃபெக்டிவ் இருக்கும்போது க்ளோஸ் டு த 3 bowlers அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஒபேட் மெக்காய் கிடையாது, லுங்கி எங்கிடி கிடையாது, ஆண்டிலே எஃபெக்டிவ் வாயோ கிடையாது, பியான் ஃபார்டேன் எஸ், சப்ரே ஷாப்சி எஸ் அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கு. பர்டிகுலர்லி வித் அரைவல் ஆஃப் நுவான் துஷாரா அப்படிங்கும் போது ஓவரால் எட்ஜ் யாரு போவாங்க அப்படின்னு பார்த்தா மும்பை வில் கோ வித் an edge of 56-44. இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. ஒரு மேட்ச் தோத்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிற ராயலா இருக்கிற பாலா, இல்லன்னா இனிமே நாங்க ஒரே ஃப்ளோல தான் போவோம் மும்பைல அப்படிங்கிற மும்பை கேப்டன். திரும்பியும் மும்பை தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. நீங்களும் இவ்வளவு பெரிய எட்ஜ் கொடுத்துட்டீங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய எட்ஜ்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப க்ளோஸா கொடுக்குறீங்க, இல்ல 50-50 சொல்றீங்க. நீங்களே இவ்வளவு 56 கொடுத்துட்டீங்க. ஐ ஆல்சோ ஸ்ட்ராங்லி ஃபீல் வின்னிங் மொமெண்டம் தேர் கண்டினியூ அப்படின்னு. ஸோ ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்ன? ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவா இருந்து விக்கெட் செட்டில் ஆகும் அப்படிங்கும் போது வே ரசி வாண்டர் இஸ் பிளேயிங் இஸ் நாட் ரியலி ஸ்லாகிங். எல்லா மேட்சும் அடிச்சு T20 வேர்ல்ட் கப்ல வரணும்னு நினைக்கிறாரு. பிக் ரசி வாண்டர். ஜோஸ் பட்லருக்கு பழைய மாதிரி பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது பழைய பிச்சோ புது பிச்சோ அது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஜார்ஜ் லிண்டே வில் டெஃபினெட்லி ஓப்பன் த போலிங். லென்த்துக்கு ஷார்ட்டா போட்டா அட்டி பிச்சு சொருகிடுவாரு. ஆல்சோ வென் யூ சி தட் தேர் நுவான் துஷாரா மைட் பி a threat with his யார்கர்ஸ், பட் ஸ்டில் அவர் ஆடல அப்படின்னா ஒலிஸ்டோனு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா வருவார். ககிசோ ரபாதா. சோ உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ணும்போது ஜாஸ் பட்லர், தப்ரே ஷாம்சி இந்த மாதிரி பெரிய இதுல விடவே விடாதீங்க. ஒஸ்ட் கேஸ் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. சாம் கரன் someone who is going to be an all-rounder, bowling 4 overs no matter what, particularly in the death overs and batting at 5 and 6, அவரே எடுங்க. டேவிட் மில்லர் ஸ்வெயின் லாஸ்ட் கேம், இந்த இன்னிங்ஸ் கண்டிப்பா இந்த மேட்ச் நல்லா ஆடுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மை 5 picks are வாண்டர் துசேன், ஜாஸ் பட்லர், தப்ரே ஷாம்சி, சாம் கரன் அண்ட் டேவிட் மில்லர். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மேன் ஆஃப் த மேட்ச் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குற அந்த வீரர்கள் யாரு? ஒத்துக்கேன் பீடா. நான் வந்து கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர்னு மியூசிக்கோட ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீங்க எடுத்துட்டீங்க. எனிவே நான் சொன்னா என்ன, நீங்க சொன்னா என்ன, அதெல்லாம் ஓகே. கண்டிப்பா ஐ வில் ஆல்சோ கோ. கைரன் போலார்டு எனக்கு என்னமோ தோணுது இந்த சைடு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு. திடீர்னு ஒரு ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் ஹிம் இந்த ஃபேண்டசி டீம். இந்த சைடு நீங்க ராய் சொல்லல, பட்லர் தானே சொன்னீங்க? ஸோ ராய் ஜேசன் சொல்லல. ராய் நான் சொல்றேன்.
பட்லர் நான் எடுக்கல, நீங்க சொல்லுங்க ராய். ராய், ஜேசன் ராய் அண்ட் கைரன் போலார்ட் நான் சொல்றேன் பீடா. ஸோ அந்த நோட் எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? இது வந்து நீங்க கைரன் பொலாட நீங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தீங்க. தட் ஷோஸ் ஹவு மச் யூ திங்க் அபவுட் கிரிக்கெட். ஏன்னா அப்படியே ஓடி வந்து ஸ்லோயர் பால் இந்த பெரிய கிரவுண்ட்ல போடுறாரு. அதான் ஸோ நீங்க இது சொன்னீங்க. நீங்க நீங்க ஓடி வந்து இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு வாங்கணும் அப்படின்னு ஸ்லோவா நின்னு வரும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் செட்டில் ஆகுமே ஒழிய. பட் ஈவன் தோ வித் பிக்கர் பவுண்டரிஸ் கடை சான்ஸ் ஸ்டீல விக்கெட் ஆர் டூ. அதே மாதிரி அவர் அப்ரோச்ச கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. அப்படி இப்பெல்லாம் அவர் அடிக்கிறது இல்ல. நோ மேட்டர் வாட் அந்த 15 பால் எடுக்கிறாரு. எடுத்து பட ஆரம்பிச்சுன்னா கேன் பி டிஸ்ட்ரக்டிங் போது ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல he will definitely be good, particularly in this venue where he will confidently போகும்போது அது செம பிக் என்னை பொறுத்த வரைக்கும். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து நான் முதல்ல வந்து எம்ஐசிடி வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம், ஐ டிடன்ட் நியூ கைரன் பொலார்ட் இஸ் கோயிங் டு ஸ்டே ரெஸ்ட் ஆஃப் த டூர்னமெண்ட், ரஷீத் கான் இஸ் கோயிங் டு கேப்டன். அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப இந்த ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவர் பெருசா அது ரன் எல்லாம் எதுவும் அடிக்கல. ஆனா வந்து இந்த வே இஸ் மார்ஷலிங் இஸ் ரிசோர்சஸ். அப்ப இந்த T10 லீக்ல அவர் டீம் டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் couldn't be hat-trick of champions, we lost them to நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸ். கேப்டன் யாரு? கைரன் பொலார்ட். அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணாரு? ஒன்னும் பெருசா பண்ணல. ஆனா என்ன பண்ணாரு? தி வே இஸ் மார்ஷல் இஸ் ரிசோர்சஸ் நீங்க அப்படிங்கும்போது சொன்னீங்க என்கிட்ட அந்த மும்பை. டைம். சோ ஒரே ஒரு ரீசன் தான். அப்ப அவர் கேப்டனா இல்லைன்னா ஸ்டோரி would have been different. எங்க டீம் வாஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர் தேன் தெம் இன் T10 லீக். பட் என்ன பியூட்டிஃபுல்லா அவர் வந்து இது பண்ணாரு அப்படிங்கும் போது அந்த ஒரே ஒரு எட்ஜ். அதனால ஆல் ஆஃப் அ சடன் எம்ஐசிடி இஸ் லுக்கிங் a little bit better. And also with the arrival of Nuwan Tushara, if they really use him, this team will not be easy to beat. நான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டு டீம் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேன். ஒன்னு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், இன்னொன்னு மும்பை கேப்டவுன். அன்பார்ச்சுனேட்லி ஜேஎஸ்கே ஃபாலிங் லாட் பிஹைண்ட் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு எம்ஐசிடி மும்பை இவர் என்ன சொல்றது எனக்கு இன்னொன்னு தெரியல. டெய்லி பிளேயர்ஸ் இங்கே அங்கேயும் போயினே இருக்காங்க. கேட்டா ஐஎல் லீக் போறாங்க, பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போறாங்கன்னு பார்த்தா ஆல் ஆஃப் சடன் ரிச்சர்ட் கிளீசன் போயிட்டாரு. நூர் அகமது எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு அவர் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இப்ப கைரன் பொலார்ட் இருந்தாருன்னா மும்பை won't be an easy team to beat, that I can tell extremely honestly. அப்படிங்கும் போது ஜேஎஸ்கே இன்னும் 2 மேட்ச் தோத்தாங்கன்னா they will be out of the tournament. There is a good chance that Mumbai City will sneak in easily through. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த மொமெண்டம்ல அதுக்கப்புறம் அவங்களை நிறுத்த முடியாது. தேர் ஆர் ப்ரௌட் பிரான்ச்சைசி லைக் சிஎஸ்கே. இந்த மாதிரி அங்க ஒரு ஐஎல் ஒரு லீக்ல ஒரு டீம் ஆடுது, இங்க ஒரு டீம் ஆடுது, சரி இது போனா ஓகே, அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க அவங்க எங்க போனாலும் ஜெயிக்கணும்னு யோசிப்பாங்க. தட் இஸ் வேர் சிஎஸ்கே எம்ஐசிடி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேர் ஸ்டாண்ட் அவுட் பிரான்ச்சைசிஸ் போது இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா they will be assured for playoffs no matter what's going to happening the rest of the tournament. அவங்களுக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சிடும். ஸோ நான் எட்ஜ் கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்துட்டு எம்ஐசிடி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. let us see what happens until we come back for the next preview to see how this tournament is going. And also in a short while we are going to come back with India versus England test series preview. அதுல ஒரு 2 ஸ்பின்னரை போட்டு அந்த பார்மி ஆர்மி வந்து ட்வீட் பண்ணிருந்தாங்க. அதான் ஒரு அந்த 2 ஸ்பின்னர் யாருன்னு நான் அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு 2 மூடி நரைச்சு போச்சு. they are going to tear India அப்படின்னு தைரியமா ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணேன், போலஸும் இந்த தடவை 100 அடிக்கிறாங்க அப்படின்னு. பாரிஸ் ராப்தர் ட்ரெண்ட் செட் பண்றாரு, பேஸ் இஸ் பேஸ் யார் அப்படின்னா அவர் இந்த மாதிரி கொடுக்குறாருல, தெரியாம வாய் விட்டுருக்காங்க. அந்த ஒரு ப்ரீவியூக்கு கரெக்டா வருவோம். Until we come back and entertain you for next episode, thanks a lot and bye bye.